வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மாத்தறையில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பேரணியின் போது இடம்பெற்ற மோதல் தொடர்பில் கைதான 25 பேர் விளக்கமறியலில். சிலாபத்துறையில் படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்த 5 சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி மட்டக்களப்பிலிருந்து அம்பாறைக்கு. கட்சி தலைமைத்துவ பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க நீங்க வேண்டுமென வலியுறுத்தி மாத்தறை தெவினூர பிரதேசத்தில் நடைபெற்ற பேரணியின் போது இடம்பெற்ற மோதல் தொடர்பில் 25 பேர் இன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று மாத்தறை மேலதிக நீதவான் மஞ்சுள கருணாரத்ன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நாளை அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துமாறும் நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவின் 14 ஆதரவாளர்கள் இன்று 2 சட்டத்தரணிகள் ஊடாக ஆஜராகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் மங்கள சமரவீரவின் மேலும் 10 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று நடைபெற்ற பேரணி மீது தாக்குதல் மேற்கொண்டது மங்கள சமரவீரவின் ஆதரவாளர்கள் என்பதில் மக்களுக்கு மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று மேல்மாகாண சபை உறுப்பினர் ஷிரால் லக்திலக்க தெரிவிக்கின்றார். தென்மாகாண சபை உறுப்பினர் மைத்ரி குணரத்னவுடன் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். එක්සත් ජාතික පක්ෂයේ ලේකම්තුමා තිස්ස අත්තනායක මහත්මයා කියලා තිබුණා இந்த பேரணியின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமைக்கு ஷிரால் லக்திலக்வும் மைத்திரி குணரத்னமும் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸாத்த நாயக்க தெரிவிக்கின்றார். இந்த தாக்குதலை மேற்கொண்டது மைத்திரி குணரத்னவா, ஷிரால் லக்திலக்கவா அல்லது மங்கள சமரவீரவின் குண்டர்களா என்பது மாத்திரையில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியும். தெவினூரவில் நடந்த சம்பவத்தை கண்டோம். பின்னர் காலை 8 மணி அளவில் எமது வாகனத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். மாத்திரை நகர மத்தியில் நடந்த சம்பவத்தை மக்கள் கண்டனர். மக்களை ஏமாற்றுகின்ற கருத்துக்களை அவர் கூறுகின்றார். இதே விடயத்தை திஸ்ஸாத்த நாயக்கவிடம் நாங்கள் கேட்கின்றோம். இலங்கையில் பொறுப்பு கூற வேண்டிய கட்சி என்ற வகையில் நமக்கு கருத்துக்களை அல்லது எண்ணங்களை தெரிவிக்க உரிமை இல்லையா? அரசியலமைப்பின் பிரகாரம் நமக்கு இந்த உரிமை கிடைத்துள்ளது. நாம் அமைதியான முறையில் பேரணி ஒன்றை முன்னெடுக்கும் போது மங்கள சமரவீர இந்த பேரணி மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு அவருக்குள்ள உரிமை என்ன? அதற்கு முதலில் பதில் அளியுங்கள். තිස්සත්තනායක මහත්මයාගෙන් පෙරලා අහනවා ලංකාවේ වගකිය යුතු ප්‍රජාතන්ත්‍රවාදී පක්ෂයක් හැටියට අපිට වැරදි අදහසක් හෝ වැරදි මතයක් හෝ සමාජගත කරන්නට අයිතියක් නැද්ද? ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව යටතේ මේ අයිතිය අපිට ලැබිලා තියෙනවා. එතකොට අපි සාමකාමීව සාධාරණ පාගමනක් එනකොට ඒකට ප්‍රහාර එල්ල කරන්න මංගල සමරවීර මහත්තයාට තියෙන අයිතිය මොකක්ද? ඒක තමයි අපි ඒකට උත්තර දීලා ඉන්නේ. මේ එකිනෙකාට චෝදනා කරන්න නැතුව. இதேவேளை இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் மைத்ரி குணரத்ன மங்கள சமரவீரவின் கருத்துக்களுக்கு பதிலளித்தார். ඊයේ දින පවත්වපු நேற்று நடைபெற்ற அமைதியான பேரணி தொடர்பில் மங்கள சமரவீரவும் அவரது அடியாட்களும் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். எனது தந்தை ஜனாதிபதியின் ஓர் ஆலோசகர் என மங்கள சமரவீர கூறியுள்ளார். நான் இந்த வேளையில் மங்கள சமரவீரவுக்கு ஒரு சவாலை விடுக்கின்றேன். முடியுமானால் அதனை நிரூபித்து காட்டுங்கள். அவ்வாறு நிரூபித்து காட்டினால் அடுத்த நாளே நான் எனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்வேன். மங்கள சமரவீர மற்றும் மாத்தறை நகர சபை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இணைந்து இந்த பேரணி மீது தாக்குதல் மேற்கொண்டனர். அத்துடன் அவர்களை பேரணியை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தனர். நகர சபையிலே அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டுள்ளனர். நகர சபையின் 2 பக்கத்தினதும் நிழற்படங்கள் எம்மிடம் உள்ளன. எனது தந்தை ஜனாதிபதியின் ஓர் ஆலோசகர் என்றால் அதனையும் எம்மால் நிறுத்தி இருக்க முடியும். எனது தந்தை ஜனாதிபதியின் ஆலோசகர் என்றால் இன்று அவரை ஏன் கைது செய்திருக்க வேண்டும்? அதனையும் நிறுத்தி இருக்க முடியும் அல்லவா? எனினும் எனது தந்தை இன்று விளக்கமறியலில் உள்ளார். அவ்வாறு என்றால் அவரை எவ்வாறு ஜனாதிபதியின் ஆலோசகர் என கூற முடியும்? எனது தந்தை ஜனாதிபதியின் ஓர் ஆலோசகர் என திஸ்ஸ அத்தநாயக்கவும் கூறியுள்ளார். திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கும் நான் சவால் விடுக்கின்றேன். முடியுமானால் அதனை நிரூபித்து காட்டுங்கள். ஏனென்றால் ரகசியமான முறையில் அவருக்கும் ஜனாதிபதியின் ஆலோசகராக செயற்பட முடியாது. இன்று சுமார் 300 பேர் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக செயற்படுகின்றனர். அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது, வாகனங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆக குறைந்தது எனது தந்தைக்கு வழங்கிய சம்பள பட்டியலின் ஒரு பிரதியையாவது காட்டுங்கள், இல்லாவிடின் ஒரு கடிதத்தையாவது காட்டுங்கள்.
பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு ஏனைய விடயங்களை மறைக்க முடியாது. ஸ்ரீலா லக்திலக மற்றும் மைத்திரி குணரத்ன ஆகியோரே அவர்களுக்கு உள்ள பிரச்சனை. வேறு எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. எனவே இவை அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள். திஸ்ஸா அத்தநாயக்க கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று பின்னர் குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து நீங்கிவிட்டார். அவர் இந்த நாட்டின் பிரபலமான ஐக்கிய தேசிய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றார். 45% காணப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கி 1994 ஆண்டிலிருந்து 2013 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 21% குறைவடைந்துள்ளது. திஸ்ஸா அத்தநாயக்க குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகியது மாத்திரம் போதாது. சரியாக இருந்தால் அவர் மரியாதை உள்ள ஒருவராக இருந்தால் பொது செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும். அவ்வாறு செய்யாமல் என்று எம்மீது பொய்யான குற்றச்சாட்டுகளையே சுமத்துகின்றனர். මාලේකම් කමින් වැදගත් මිනිස්සෙක් නම් ඒක කරන්නේ නැහැ. නිකන් අභූත චෝදනා තමයි කරන්නේ. போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பிலும் மைத்ரி குணரத்ன இங்கு விளக்கமளித்தார். තාමත්ම සාමකාමී පාගමනක් අපි කරේ. போலீசிய மெத்தனதை இතාமත්ම அசாதாரண விதයට கட்டளையிட்டு කරා. நாம் அமைதியான முறையிலேயே இந்த பேரணியில் கலந்து கொண்டோம். எனினும் போலீசார் நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டனர். போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் நாம் இது குறித்து தெளிவுபடுத்தி இருந்தோம். பேரணி தொடர்பிலான எழுத்து மூல ஆவணங்கள் எம்மிடம் உள்ளன. அவ்வாறு செய்தாலும் போலீசார் இந்த பேரணிக்கு எந்தவித பாதுகாப்பையும் வழங்கவில்லை. அமைதியை பாதுகாக்க வேண்டிய போலீசார் அவ்வாறு செயற்படவில்லை. நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற வேண்டும். மங்கள சமரவீர ஆளும் கட்சியின் பூரண ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு போலீசாரின் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த பேரணியை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தார். இந்த விடயம் தொடர்பில் நாம் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளோம். இந்த அநீதியை நிறுத்தி பேரணியை தொடர்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு நாம் கேட்டுள்ளோம். மாத்தளை போதிக்கு அருகில் பேரணியை நிறுத்த வேண்டும் என்ற தேவை மங்கள சமரவீரவுக்கு இருந்தது. எனினும் அது நடக்கவில்லை. ஆகவே இந்த விடயத்தில் அவர் தோல்வி அடைந்துள்ளார். இந்த பேரணியை தொடர்வதற்கு இடமளிப்பதில்லை என மங்கள சமரவீர ரணில் விக்ரமசிங்கவிற்கு உறுதி வழங்கியிருந்தார். 1998 ஆண்டு வடமேல் மாகாணத்தில் தேர்தலின் போது மங்கள சமரவீர செய்த விடயங்களை இந்த நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். அந்த தேர்தலின் போது பெண்களை நிர்வாணமாக்கி வீதியில் நடனமாட விட்டனர். மாத்தறை மாவட்ட உறுப்பினர் ஜஸ்டின் கலப்பதையையும் முழுமையாக நிர்வாணமாக்கி வீதியில் அலைய விட்டார். மங்கள சமரவீர மகாத்மா 1998 වයඹ ඡන්දේ ගිහිල්ලා කරපු දේවල් මේ රටේ ජනතාවට අමතක වෙලා නැහැ. වයඹ ඡන්දෙට ගිහිල්ලා කාන්තාව නිරුවත් කරලා පාරේ ඇවිද්දුවා. ජස්ටින් ගලප්පත්ති මන්ත්‍රීතුමා මාතර දිස්ත්‍රික්කයේ පළාත් සභාවේ මන්ත්‍රීතුමා සම්පූර්ණයෙන්ම නිරුවත් කරලා පාරේ ඇවිද්දුවා. நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்திலும் மாற்றம் ஒன்று ஏற்படும் என நம்பிக்கை கொள்ள முடியாது என மைத்ரி குணரத்ன தெரிவிக்கின்றார். හෙට පවත්වන කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ මහ ලොකු වෙනසක් වෙයි කියලා මට විශ්වාස කරන්න බෑ. පැහැදිලිවම. நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் பெரிதாக மாற்றங்கள் ஏற்படும் என எம்மால் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஏனென்றால் செயற்குழுவில் உள்ள பெரும்பாலானோர் ரணில் விக்ரமசிங்கவின் அடியாட்களே. அவர்களின் சிலரது பெயர்களை நான் குறிப்பிடுகின்றேன். சாகல ரத்நாயக்க, ஆனந்த குலரத்ன, வஜ்ர அபேவர்தன, சுரநேமல ராஜபக்ஷ, எட்வர்ட் குணசேகர போன்ற நாட்டு மக்கள் நிராகரித்தவர்களும் செயற்குழுவில் உள்ளனர். அவர்களுக்கு மக்களின் வாக்கு பலம் இல்லை. எனினும் அவர்களுக்கு செயற்குழு உறுப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. செயற்குழுவில் தோல்வியடைந்தவர்களே அதிக அளவில் உள்ளனர். எனவே தீர்மானங்களை எடுக்கும் போது பாராளுமன்ற குழுவிடம் விடயங்களை கேட்க வேண்டும். மக்கள் ஆதரவை வென்றவர்கள் பாராளுமன்ற குழுவிலேயே உள்ளனர். 8ஆம் தேதி பாராளுமன்ற குழு கூட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற குழுவை கூட்ட மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் அவர் தனது அடியாட்களை ஈடுபடுத்தி அவர் தொடர்பில் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலான பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு இடம் உள்ளது. அதுவே நடைபெறும். ඔන්නෝක තමයි කරන්නේ. එහෙම කරලා තමයි මේ පක්ෂ ගෙනියන්න හදන්නේ. නමුත් පාර්ලිමේන්තු කණ්ඩායමක් ඇඳවන්නේ. මොකද එයා දන්නවා පාර්ලිමේන්තු කණ්ඩායමට ගිය ගමන්ම පාර්ලිමේන්තු කණ්ඩායම යා ෆේල්. தோல்வியை சந்தித்துள்ள தலைமைத்துவத்தை மாற்றுவதற்கு அடிப்படை இயலுமை செயற்குழுவுக்கே உள்ளது என பிரபல அரசியல் ஆய்வாளர் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவிக்கின்றார். ජාතික පක්ෂය මිය යමින් පවතින්නේ. ප්‍රධාන විපක්ෂය මිය ගියාම දකුණේ ප්‍රජාතන්ත්‍රවාදයත් නිතතින්ම මිය යනවා. කෘත්‍යාධිකාරී මණ්ඩලය තීන්දුව කරන්න ඕන
පක්ෂය එක්තැන්ව එක පක්ෂයක් ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கின்றது. பிரதான எதிர்க்கட்சி பின்னடைவை சந்திக்கும் போது தெற்கின் ஜனநாயகம் இயல்பாகவே இல்லாது போய்விடும். கட்சியை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து விலக்க செயற்குழு தீர்மானிக்க வேண்டும். உலகில் ஜனநாயக ரீதியில் இருந்த கட்சிகள் மற்றும் இருக்கின்ற கட்சிகளின் வெற்றி பெறாத தலைவரே இவர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் குறித்து வாக்காளர்கள் தீர்மானித்து விட்டனர். கட்சி பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர கட்சி இல்லாது போகும் ரீதியிலான வரலாறொன்றை பதிவு செய்யக்கூடாது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவை விலக வேண்டும் என்ற கருத்தே மிக நீண்ட நாட்களாக இருந்து வருகின்றது. பேரணியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்காக அந்த நோக்கம் மாற்றமடையும் என நான் நினைக்கவில்லை. மாத்தறை நகரில் ஐக்கிய தேசிய கட்சியின் இரு குழுக்களுக்கு இடையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டது. තිබිච්ච මතයක් එක්සත් ජාතික පක්ෂ නායකත්වයෙන් විපක්ෂ නායකත්වයෙන් රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාව අයින් කරන්න ඕනේ කියලා. ඉතින් මම හිතන්නේ නෑ උද්ඝෝෂණයකට පහර දුන්නයි කියලා ඒ අරමුණ වෙනස් වෙයි කියලා. ඉතින් ඔය පහර දීමත් අත් වශයෙන් මේ පහර දීමෙන් සිද්ධ වෙලා තියෙන්නේ දකුණු පළාත එක්සත් ජාතික පක්ෂය දෙකට ඉරා දැමීම. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාගේ ඉතිහාසයෙන් බිඳක් ரணில் விக்ரமசிங்கவின் வரலாறு தொடர்பில் ஒரு சில விடயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர்தான் பரிசுத்தமானவர் என நடிப்பதற்கு எடுக்கும் முயற்சியினாலேயே இதனை நான் கூறுகிறேன். ரணில் விக்ரமசிங்க அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் விடயங்களை நினைக்கும் போது எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்திற்கு வருகிறது. அவருடைய செயற்பாடுகள் மாடுகளை அறுக்கும் ஒரு லாரியை போன்றது. திருட்டுத்தனமாக மாடுகளை அறுக்கும் லாரிகளுக்கு முன்பாக கடவுளின் துணை என்றே பெயர் பலகை இட்டிருப்பர். හොරහරක් බලන්න ගෙනියන ලොරිය තමයි ඉස්සරහින් ලොකුවෙන්ම නමෝ බුද්ධාය කියලා බෝඩ් එකක් ගහගෙන ඉන්නේ. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பிலான ஒரு விடயம் குறித்து நேற்று நாம் உங்களிடம் கருத்துக்களை வினவியிருந்தோம். அதன் பெறுபேறுகள் அடுத்து. நேற்று நாம் இவ்வாறு உங்களிடம் கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தோம். ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட செயற்குழு தலைமைத்துவ பொறுப்பில் இருந்து தன்னை விலக வேண்டாம் என கூறுவதாக எதிர்வரும் 7ஆம் தேதியும் அவர் கூறுவாரா? அவர் அவ்வாறு கூறுவார் என 60% மக்கள் நம்பிக்கை வெளியிட்டனர். அவ்வாறு அவர் கூற மாட்டார் என 37% மக்கள் கூறியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை விலக வலியுறுத்தி மாத்தறை தெவனூர பகுதியில் நேற்றைய தினம் ஆரம்பமான பேரணி மீது மாத்தறை நகரில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட நிலப்படங்கள் சில எமக்கு கிடைத்துள்ளன. இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காகவே நாம் இந்த நிலப்படங்களை ஒளிபரப்பு செய்கின்றோம். இவர்கள் யார்? இவர்கள் தொடர்பில் நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அழையுங்கள் 0114896896. இவர்கள் யார்? இவர்கள் தொடர்பில் நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அழையுங்கள் 0114896896. எவ்வித தடைகள் ஏற்படினும் கட்சியின் தலைமைத்துவத்தை மாற்றுவதற்கான பயணத்தை தொடர்வதாகவும் மக்கள் பொறுமையுடன் செயற்பட வேண்டும் எனவும் மைத்ரி குணரத்ன கேட்டுக் கொண்டுள்ளார். நாங்கள் மாத்தறையிலிருந்து மிகவும் அமைதியான முறையில் பேரணியை ஆரம்பித்தோம். ஆனாலும் இன்று இணையதளங்களில் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இந்த பேரணியை நிறுத்தியதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் குழப்பமடைய வேண்டாம். ஏனெனில் நீதிமன்ற உத்தரவிற்கு மதிப்பளித்தே பேரணியை நிறுத்தியுள்ளோம். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனாலும் பேரணியை நிறுத்தியுள்ளோம். எமது மனதைரியத்தை நிறுத்த முடியாது. இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்பிய பின்னரே போராட்டத்தை நிறுத்துவோம். நாங்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை ஒரு பூனையை போல மூளையில் வைத்துள்ளோம். விராண்டுவதை தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது. மிஸ்டர் கிளீன் எனப்படும் ரணில் விக்ரமசிங்கவின் ஜனநாயகம் என்ன என்பதனை இந்த தாக்குதலின் ஊடாக நாட்டிற்கு வெளிப்படுத்தியுள்ளோம். மிஸ்டர் கிளீன்ගේ ප්‍රජාතන්ත්‍රවාදය මොකක්ද කියන එක මේ රටට හෙළිදරව් කළා තියෙනවා.